மறதி என்று ஒரு குணம் இருக்கிறதே, இந்த மறதி உங்களுக்கு எவ்வளவு பெரிய தோல்வி, எவ்வளவு பெரிய துயரம் தந்திருக்கும் என்பதை யோசித்தீர்களா? நான் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற போது என்னுடைய ஆசிரியர் சொல்வார், யாரெல்லாம் ஹோம்ஒர்க், அதாவது வீட்டிலே கொடுத்த வேலையை செய்யாமல் வந்திருக்கிறீர்கள் எழுந்து நில்லுங்கள் என்று சொல்வார். சொல்லிவிட்டு சொல்வார், ஏன் வீட்டு வேலை செய்யவில்லை என்று நான் கேட்டால் என்ன வேண்டுமானாலும் காரணம் சொல்லுங்கள், ஒன்று மட்டும் சொல்லக்கூடாது, என்ன மறந்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது. நான் மறந்து விட்டேன் என்று சொன்னால் நான் உங்களை எப்படி தண்டிப்பது? தண்டிக்கவும் முடியாது, கண்டிக்கவும் முடியாது, திருத்தவும் முடியாது. எனவே மறந்து விட்டேன் என்பதை தவிர வேறு என்ன வேண்டுமானாலும் பதில் சொல்லுங்கள் என்று எங்களுடைய ஆசிரியர் சொல்வார். எனக்கு அந்த விஷயம் மறக்காமல் மனதில் பதிந்து விட்டது. மறந்து விட்டேன் என்று சொல்லாதீர்கள் என்று என் ஆசிரியர் சொன்னது எனக்கு மறக்காமல் மனதில் பதிந்து விட்டது. ஏன் இதை சொல்லுகிறேன்? வாழ்க்கையில் மறதி உள்ளவர்கள் பெரும் புகழ் ஈட்ட முடியாது. சின்ன சின்ன விஷயங்களை கூட பல பேர் மறந்து விட்டு பிராணனை வாங்குவார்கள். நான் அடுப்பை அணைத்து விட்டு வெளியிலே வந்தேனா தெரியவில்லை. ஒருவர் வெளியூருக்கு வந்துவிட்டு ஹனிமூன் வந்த இடத்துல சொல்லுகிறார், ஆஹா நான் வீட்டை பூட்டாமலேயே வந்து விட்டேன் என்றார். ஹனிமூனா அதன் பிறகு அதற்கு பிறகு அக்னி மூனாக அது மாறிவிடும். வீட்டை பூட்டாமலேயே வந்து விட்டேனே என்றால் எப்படி மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? இதை ஒரு பெரிய மனிதர் வேறு ஒரு கோணத்திலே சொன்னார். அப்பா, உனக்கு கோபம் முதலில் அழிவு தரும். எப்படி கோபம் உனக்கு அழிவு தரும். கோபத்தால் வருகிற கெடுதலை விட சந்தோஷத்தால் மகிழ்ச்சியால் வருகிற மறதி அதிகமான ஒரு தோல்வியை தரும்னார். எவ்வளவு அருமையான விஷயம் பார்த்தீர்களா? சில பேருக்கு சந்தோஷம் வந்து விட்டால் தலை கால் புரியாது. ஒருவருக்கு வேலை வாய்ப்பு நிறுவனத்தில் இருந்து அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வருகிறது, அவருக்கு வேலை உத்தரவு வருகிறது. ஒரே மகிழ்ச்சி, கூத்தாடுகிறார். ஆஹா எனக்கு வேலை கிடைத்து விட்டது, நல்ல வேலை கிடைத்து விட்டது. அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை எடுத்து வைத்துக் கொண்டு அங்கும் இங்குமாக பரதநாட்டியம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இந்த மகிழ்ச்சியிலேயே அந்த காகிதத்தை எங்கோ மறந்து வைத்து விட்டார். குறிப்பிட்ட நாளில் வேலைக்கு சேரப்போகிற போது தேடுகிறார், அந்த காகிதத்தை தேடிக்கொண்டே இருக்கிறார். இவர் மனிதரா? எவ்வளவுதான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று சொன்னாலும் அந்த காகிதத்தை தொலைக்கலாமா? எங்கே வைத்தேன் என்று தெரிந்திருக்க வேண்டாமா? மகிழ்ச்சியால் உங்களுக்கு வருகிற மறதி எப்படி? மகிழ்ச்சியால் உங்களுக்கு வருகிற மறதி உங்களுக்கு உண்மையிலேயே கோபத்தால் வருகிற தீமையை விட கொடுமையானது. அளவு கடந்த மகிழ்ச்சியிலே இருக்கிற போது சில பேர் முக்கியமான பல விஷயங்களை மறந்து விடுவார்கள். அதை பற்றி அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். நான் ஒரு நடந்த நிகழ்ச்சி சொல்கிறேன். ஒரு 15 மாடி உள்ள ஒரு சிறந்த ஒரு ஹோட்டல். அதில் 3 நண்பர்கள் கீழே இலவசமாக அவர்களுக்கு விருந்து கிடைத்தது. எப்படி? இலவசமாக விருந்து கிடைத்தால் விட்டு வைப்பார்களா? நல்ல இலவசமாக விருந்து சாப்பிட்டார். அப்படி இலவசமாக விருந்து சாப்பிட்டு விட்டு அவர்கள் ஹோட்டலுக்குள்ளே வருகிறார்கள். அவருடைய தங்குகிற அறைக்கு போக வேண்டும். அப்படி தங்குகிற அறைக்கு போகிற போது போய் பார்த்தால் அங்கு லிஃப்ட், அதாவது மேலே இழுவை, அது கொஞ்சம் குறைபாடாக ஆகியிருந்தது. எனவே மேலே போக முடியாத ஒரு சூழ்நிலை. உடனே 3 பேருமாக நடந்து மேலே போவது என்று தொடங்கினார்கள். அப்படி நடந்து மேலே போகிற போது 15 மாடி நடக்க வேண்டுமே, எப்படி நடப்பது என்று கேட்டார். உடனே ஒருவர் சொன்னார், நீங்கள் சிரிக்க சிரிக்க ஏதாவது ஒரு கதை சொல்லுங்கள், சிரித்துக்கொண்டே மேலே நடந்து விடலாம் என்று ஒரு இடத்துல சொன்னார். அவர் ஒரு சிரிப்பான கதை சொன்னார். சிரித்துக்கொண்டே மேலே வந்தார். ஒரு 7 மாடி தாண்டி இருப்பார். இன்னொருவர் சொன்னார், நான் ஒரு அருமையான சரித்திர கதை சொல்லுகிறேன் என்று. 2வதாக வந்தவர் சரித்திர கதை சொல்லிக் கொண்டு வந்தார். கடைசி மாடிக்கு வந்து விட்டார்கள். 3வது ஒருவரை பார்த்து, நீ ஒரு கதை சொல்லு என்றார். அவர் சொன்னார், நான் நல்ல கதை சொல்லட்டுமா? என்ன? நம்முடைய அறை சாவியை கீழே வைத்து விட்டு வந்து விட்டேன், மறந்து போய் வந்து விட்டேன் என்றார். எவ்வளவு மகிழ்ச்சியும் என்ன ஆயிற்று? அர்த்தமில்லாமல் போய்விட்டது. மகிழ்ச்சியில் வருகிற மறதி ரொம்ப ஆபத்தானது. அதை மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். இறந்த வெகுளியின் தீதே, திருவள்ளுவர் சொல்கிறார். இறந்த வெகுளியின் தீதே, சிறந்த உவகை மகிழ்ச்சியான் சோர்வு. சிறந்த உவகை மகிழ்ச்சியான் சோர்வு, அதாவது மகிழ்ச்சியால் வருகிற மறதி வெகுளியின் தீது, கோபத்தை விடவும் கொடுமையானது. எனவே மறதி என்பதை தயவு செய்து மறந்து விடுங்கள். வாழ்வில் வெற்றி பெற விரும்புகிறவர்கள் மறதி இல்லாமல் இருக்க வேண்டும். இந்த வள்ளுவர் வழியில் நாம் நடந்தால் வாழ்வில் வெற்றி நிச்சயம்.